சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான். அவனுக்கோ ஒரு விபத்தினால் இடது கை போய்விட்டது. எனினும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருவர் அவனுக்கு பயிற்சி அளிக்க ஒப்புக்கொண்டார். தினமும் பயிற்சி அளித்தார் குரு. ஆனால் ஒரே ஒரு குத்து வித்தை தான் சொல்லிக் கொடுத்தார். 4-5 மாதங்கள் சென்றன. அப்போதும் அதே பயிற்சிதான். சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டான். ஒரு நாள் சிறுவன் குருவை கேட்டே விட்டான். இந்த ஒரு குத்து போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்தன. குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்பினார். ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்து பலரும் அற்பமாய் எண்ணினர். ஆனால் அவர்கள் நினைத்ததுதான் தவறு. வெற்றி சிறுவனுக்கே. தன்னை விட பலசாலிகளையெல்லாம் ஆக்ரோஷமாய் எதிர்கொண்டு வீழ்த்திவிட்டான். சிறுவனுக்கும் அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியம். எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்று வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான். குரு சொன்னார், 2 காரணங்கள்தான். 1, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கடினமான குத்து. 2, இந்த குத்தை தடுக்க வேண்டும் என்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும். உன்னிடம் அது இல்லை. குருவுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொன்னான் சிறுவன். நம்மிடம் உள்ள குறையை நிறையாக்குவது மிகப்பெரிய திறமைசாலிக்கான அடையாளம். ஒரு ஊரில் கப்பல் வியாபாரி இருந்தார். அவரிடம் இருந்த ஒரு பெரிய கப்பல் பழுதாகிவிட்டது. ஊரில் உள்ள பெரிய பெரிய மெக்கானிக் எல்லாம் வரவழைத்து கப்பலின் என்ஜினை சரி செய்யச் சொன்னார். ஆனால் யாராலும் என்ஜினில் என்ன பழுது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வயதான மெக்கானிக் தான் அதை பழுது பார்த்து தருவதாகச் சொன்னார். சரி என்று அவரும் ஒப்புக்கொண்டார். அந்த வயதான மெக்கானிக் இன்ஜினை நன்றாக 4 பக்கமும் சுற்றி வந்து பார்த்தார். பிறகு தன் பையிலிருந்து சுத்தியை எடுத்து ஒரு இடத்தில் ஓங்கி அடித்தார். இன்ஜினை ஸ்டார்ட் செய்து பார்த்தார். வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கப்பல் வியாபாரியிடம் அந்த மெக்கானிக் நாளை என் கடையில் வேலை செய்யும் பையனிடம் பில் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அடுத்த நாள் ஒரு பையன் பில் எடுத்து வந்து நீட்டினான். அதை பார்த்த கப்பல் வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார். அதில் 1,00,000 ரூபாய் என்று போட்டிருந்தது. அவர் அந்த பையனிடம் தெளிவாக பில் போட்டு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் வேறு ஒரு பில்லுடன் வந்திருந்தான். அதில் சுத்தியலால் அடித்ததற்கு 5 ரூபாய், எங்கு அடிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தற்கு 99,995 ரூபாய் என்று எழுதியிருந்தது.